வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா பிபிஎல்ல 35வது மேட்சான பெர்த்துக்கும் பிரிஸ்பன் ஹீட்டுக்குமான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல ஸ்போர்டசி ஆப்ல ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிக் ஒன் பிளேயர் ஆப்ஷன் அப்படிங்கிற பாப் ஆப்ஷன்லாம் இருக்கு. ஒன் பிளேயர் ஃபேண்டசி மோட் பிளேயர் இருக்கு நமக்கு. அதே மாதிரி கிளாசிக் மோடும் சூப்பரான என்ட்ரி ஃபீஸ்ல நமக்காக அவைலபிளா இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு நண்பர்களால் உருவாக்கப்பட்ட ஃபேண்டசி ஆப்னா அது ஸ்போர்டசி தான். கஸ்டமர் சப்போர்ட் எல்லாமே நமக்கு தமிழ்ல தான் இருக்கும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ், ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெர்த்ல நடக்கு. ஸோ அதனால அது சிட்னிங்கிற பேஜ் ஸ்கிப் பண்ணிட்டு பெர்த்ல தான் இந்த மேட்ச் நடக்கு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பெர்த் ஸ்டேடியம்ல நடக்கு. டோட்டலா இந்த வருஷத்துல 3 மேட்ச் நடத்திருக்காங்க. 3 மேட்சுக்கான ரிசல்ட்டை பார்த்துடலாம். இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 170 பிளஸ் ஸ்கோர் போயிருக்கு. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 150 to 60 இந்த ரேஞ்சுக்குள்ள போயிருக்குது. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச் ஹை ஸ்கோர் ஒரு 170 to 200 வரைக்கும் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா போயிருக்குது. ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் வந்து குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டுக்கு தான் இந்த கிரவுண்ட்ல வந்து வேல்யூ. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் மேட்ச் டோட்டலா 14 விக்கெட். இந்த 14 விக்கெட் எடுத்தது ஃபாஸ்ட். இங்க பாருங்க 13 விக்கெட் வந்து ஃபாஸ்ட், 8 விக்கெட் வந்து ஃபாஸ்ட். ஸ்பின்னர் வந்து பாத்தீங்கன்னா பெருசா விக்கெட்டே எடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் 35 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் மொத்தத்திலே 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஏணி வச்சா கூட எட்டாது. 10 விக்கெட் ஃபாஸ்ட் எடுத்தாலும் 1 விக்கெட் ஸ்பின்னர் எடுக்கிறாங்க. இந்த மாதிரிதான் இந்த பிட்ச்ல வந்து எடுக்காங்க. அதுக்காக நான் இப்படி சொல்லுவேன். ஆனா இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஸ்பின்னர் வந்து அட்டாக் பண்ணி நம்ம இப்படி சொன்னதுக்கு ஆப்போசிட்டா கூட ஆக்கிடலாம். அதனால கொஞ்சம் கவனமாவும் டீம் போட்டுக்கோங்க. பட் ஃபேவரட் 99% பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டுக்கு தான் சப்போர்ட். அதே மாதிரி பேட்டிங் செகண்டா தேர்டா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து பெருசா இந்த கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணல. கம்பேர் டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் 2 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் தொடர்ந்து லாஸ்ட் 2 மேட்சா வின் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து ஈக்குவல் தான். ஸோ அதையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்குவாங்க. ஸோ அடுத்து ரெக்கார்டு வைஸா பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 3 மேட்ச் நடந்திருக்கு. 2 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 1 பேட்டிங் செகண்ட். 0ல 150க்குள்ள 1 இன்னிங்ஸ், 150 169க்குள்ள 2 இன்னிங்ஸ், 170 180க்குள்ள 2 இன்னிங்ஸ், 190 பிளஸ் பாத்தீங்கன்னா 1 இன்னிங்ஸ். ஹை ஸ்கோர் பெர்த் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 211. லோ ஸ்கோர் ரெனகட்ஸ் 149. லோ ஸ்கோரே 149 தான். ஆவரேஜான ஸ்கோரா 165 170 வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ப்ரெடிக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பெர்த்தை பொறுத்த வரைக்கும் நல்லா ஆடின டீம். லாஸ்ட் ஒரு 3 மேட்சா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பவுலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற அளவுக்கு பெருசா பெர்ஃபார்ம் பண்ணாதனால கொஞ்சம் ஒரு சில மேட்ச் வந்து தோத்துட்டு இருக்காங்க. இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது ஜாக் ராவ்லியும் சாம் ஒயிட்மன் தான். ஜாக் ராவ்லி இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 2 மேட்ச் மட்டும்தான் நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. மீது எல்லா மேட்சுமே ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்துருக்கிறாரு. சாம் ஒயிட்மனும் முதல் மேட்ச் மட்டும் 31 ரன் ஸ்கோர் பண்ணாரு. மீது எல்லா மேட்சுமே ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காரு. அதுக்கு அடுத்த ஹார்டியுமே பாத்தீங்கன்னா எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்றோம். பட் அந்த லெவலுக்கு அவர் ஒருத்தான பிளேயரே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ரீசெண்ட் டைம்ஸ்ல ஆடிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 20 85 57 34 35 நல்லா ஸ்கோர் பண்ணாரு. லாஸ்ட் 22 14 பவுலிங் ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா அவருக்கு பெருசா இல்லை. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ற லெவலுக்கான பிளேயர் இல்லைங்கிற மாதிரி இருக்கு. பட் நீங்க வந்து வைஸ் கேப்டனா கூட ஃபோக்கஸ் பண்ணுங்க. பட் கேப்டனா ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். அடுத்து இங்கிலீஷ் நல்ல ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பிளேயர். எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா ஒரு கணிசமான பாயிண்ட் பிளஸ் கேட்ச் பிடிப்பாரு, பிளஸ் ஸ்டம்பிட் பண்ணுவாரு, பிளஸ் ரன் அவுட் பண்ணுவாரு. ஸோ இந்த 3மே இருக்கு. சிஎஸ்ஆர் இருக்கு அவருக்கு வந்து. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா பேட் பண்ணாமலே பாயிண்ட் எடுத்து கொடுக்கக்கூடிய பிளேயரா இருக்காரு. ஈவென்ட்ஸ் சொல்லவே வேணாம். எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா இந்த பெர்த்துக்கு சூப்பரா அடி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த 5 ரன் அடிச்சன்னைக்கும் அவர் நாட் அவுட் தான். அதனால நல்லா அடி கொடுத்துட்டு இருக்காரு. கோன்லி வந்து பாத்தீங்கன்னா எப்போ பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு தெரியாது. லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா 4 ஓவர் பண்ணி 3 விக்கெட் எடுக்கிறாரு. அதுக்கு லாஸ்ட் மேட்ச் பார்த்து 10 ரன் 23 15 ரன்னு டக் அவுட் 5 20 ரன் பிளஸ் 1 விக்கெட் அப்படின்னு சொல்லி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த சீசன்ல கம்பேர் டு அதர் பிளேயர்ஸ். அடுத்த ஆஸ்டன் ஆகர் வந்து பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்பின்னர். முதல் மேட்ச் விக்கெட் எடுத்தாரு. அடுத்த 2 மேட்ச் விக்கெட் எடுக்காம
கடைசி விளையாண்ட 2 மேட்சுமே 2 விக்கெட் ஸ்கோர் பண்றாரு. ரிச்சர்ட்சன், பெஹென்ட்ராஃப், டை இந்த 3 பேரும் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா 3 பேருமே கொஞ்சம் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. இல்ல பெஹென்ட்ராஃப் கூட ஓகே எல்லா மேட்ச் இந்த ஒரு மேட்ச் தவிர மீதி எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்துட்டாரு. ஆனா ரிச்சர்ட்சன் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 மேட்ச சரியாவே பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லலாம். லாஸ்ட் மேட்சுமே அவரோட பால் வந்து நல்லா ரன் ரேட்ல அடிபட்டது. ஆண்ட்ரூ டையும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து 2 மேட்சா விக்கெட் எடுக்கல. லாஸ்ட் மேட்ச் பிளேயிங் இல்லாம இருந்தாரு. மோரிஸ் ஓகே ஒரு மேட்ச் தவிர மீதி எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. பட் கம்பேர் டு ஒரு 4 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பவுலிங் வந்து பயங்கரமா இருந்தது. அடுத்த 3 மேட்ச் பாத்தீங்கன்னா ரொம்ப புவரா இருக்குது. ஸோ அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அவங்களோட பவுலிங் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முதல் 4 மேட்ச்ல ரிச்சர்ட்சன் வந்து 5 விக்கெட், அடுத்த 3 மேட்ச்ல 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பெஹென்ட்ராஃப் பாத்தீங்கன்னா 9 விக்கெட், அடுத்த 3 மேட்ச்ல வந்து 2 மேட்ச் தான் ஆடி இருக்காரு, 2 விக்கெட் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டை பாத்தீங்கன்னா 7 விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, அடுத்த 3 மேட்ச்ல 0. மோரிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு, இப்ப பாத்தீங்கன்னா 2 விக்கெட். ஸோ கம்பேர் பண்ணி பாருங்க முதல் 4 மேட்சுக்கும் அடுத்த 3 மேட்சுக்கும் எப்படி பவுலர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ ஒருவேளை இந்த 4வது மேட்ச் அகைன் இந்த மாதிரி கம்பேர் கொடுத்தாங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நம்ம டீம் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரிஸ்பன் ஹீட். ஸோ இந்த டீம் தான் ஃபர்ஸ்ட் டீமா வந்து பாத்தீங்கன்னா இது குவாலிஃபயர் ஆயிட்டாங்க ஃபைனல் செமிஃபைனலுக்கு. ஸோ நல்லாவே ஆடினாங்க. லாஸ்ட் மேட்ச் கவாஜா, முன்ரா 2 பேருமே அதிரடி ஆடக்கூடிய பிளேயர். கவாஜா 14, முன்ரா வந்து 2 பெருசா ஸ்கோர் பண்ணல. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சும் இவங்க 2 பேரையுமே பெருசா ஸ்கோர் பண்ண விட மாட்டாங்கன்னு தோணுது. மிஞ்சி போனா ஒரு 30+2 அவ்வளவுதான் ஸ்கோர் பண்ண விடுவாங்கன்னு தோணுது பவுலிங் ஆப்ஷன்ல. அது ஒரு 80, 70 இந்த மாதிரிலாம் அந்த 2 பேரையுமே ஸ்கோர் பண்ணி விடுறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியா தான் இருக்கும். அடுத்து லபுஷன் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் 45 ரன். ஸோ சூப்பரா ஆடக்கூடிய பிளேயர். பிளஸ் அவருக்கு கேட்ச் பிடிக்கிற ஆப்ஷனும் நிறைய இருக்கு. ஃபீல்டிங் வந்து லாங்ல தான் இருக்காரு. அடுத்து ரன்ஸா சொல்ற லெவலுக்கு ஒன்றும் இந்த சீசன் வந்து பெருசா இல்ல. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 49, அடுத்து 20 தான் அவரோட அடுத்தபடியான ஹை ஸ்கோரா இருக்கு. அடுத்து பில்லிங்ஸ் இந்த சீசன் எல்லா மேட்சுமே நல்லா ஆடுறாரு. பிளஸ் பில்லிங்ஸுக்கும் பாத்தீங்க அப்படின்னா கேட்ச், ஸ்டம்பீட், ரன் அவுட் இது எல்லாமே இருக்கு. அதை வச்சு கூட பாத்தீங்கன்னா இன்னொரு பேட்ஸ்மேனுக்கு ஈக்குவலான ஒரு பாயிண்ட வந்து வாங்கி கொடுத்துருவாரு. வால்டர் பேட்டிங் பிளஸ் போலிங் பண்ணக்கூடிய ஆல்ரவுண்டர். எல்லா மேட்சுமே பாத்தீங்க அப்படின்னா 2 விக்கெட் தொடர்ந்து 3 மேட்சா பாத்தீங்கன்னா 2 விக்கெட் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து மிச்சல் நசீர் லாஸ்ட் மேட்ச் வந்து இவர் தான் ஹீரோ. பட் யாருமே பெருசா பிக் பண்ணல. ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் தான் பிக் பண்ணிருந்தாங்க. 4 ஓவர் போலிங் பண்ணி ஒரு 2 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அடுத்து ஜான்சன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய பிளேயர், விக்கெட் டேக்கிங் போலர். தொடர்ந்து 2 மேட்சா பாருங்க 4 விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸ்வீப்சன் லாஸ்ட் 2 மேட்சா பெருசா பெர்ஃபார்ம் பண்ணாததுனால நீங்க ஜிஎல்ல போக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா ஓவர் வந்து கம்மியா கொடுக்காங்க. பேட்லெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேட்லெட் தான் இந்த சீசன்ல விக்கெட் டேக்கிங் பவுலரா இருக்கிறாரு இந்த பிபிஎல் 13வது சீசன்ல. ஸோ நம்மளோட ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்க அப்படின்னா சேஃபா தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கிலீஷ், ஜாக் ராவ்லி, ஆரோன் ஹார்டி, பெஹென்ட்ராஃப், ரிச்சர்ட்சன், டை, லபுஷே, கவாஜா, வால்டர், பட்லர், ஜான்சன். எல்லாருமே இதே டீமோட வர்றதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் வால்டர், ஹார்டி, பேட்லர் வந்து சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டனா இருப்பாங்க. உங்களுக்கு ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல போக்கஸ் பண்ணா இங்கிலீஷ், ரிச்சர்ட்சன், ஜான்சன் இந்த 3 பேரையுமே நீங்க வந்து ரிஸ்கான ஆப்ஷன்ல வந்து போக்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் பார் பிபிஎல் 35வது மேட்சுக்கு பெர்த்துக்கும் பிரிஸ்பன் ஹீட்டுக்குமான ப்ரெடிக்ஷன்.